நம்ம இடையில ஒருத்தன் டீ குடிச்சானே, அவனை பார்த்து அசல் கலாணி பை மாதிரியே இருக்கானே. என்னடா சொல்ற? அண்ணே, பொண்ணு மாப்பிள்ள போறதை பார்த்து சைக்கிள் எடுத்து பின்னாடியே போறானே. பாண்டினே டேய் களவாடி பயல்கடா, விடாதீங்க, புடிங்க. வாடா. ஏய் அவங்கள விடாதீங்க, புடிங்க. விடாதீங்கடா, புடிங்கடா. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. வணக்கய்யா. அப்ப நான் வரட்டுங்களா? கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது வரணும். சரிங்க. நகை எடுத்துக்கலாங்களா? ஒரே நிமிஷத்துல என் புள்ள தாலி அறுத்துட்டாயா. அவனை சும்மா விடக்கூடாதியா. அவனை ஏதாவது செய்யணுங்க. நான் பார்த்துக்கிறேன் போங்க. எனக்கு என் கல்யாண வயசில் பொண்ணு இருக்குங்க, எனக்கு புரியும். நான் பார்த்துக்கிறேன் போங்க. ஐயா, மாப்பிள்ளையில ரெடி பண்ணு, வந்து பார்க்குறேன். டேய், தின்னுட்டு சட்டை போட்டு ரெடி ஆகுங்க. சாப்பிடலாம்டா. அடியே தகவா தெம்பு வேணும். ஏய் மாப்பிள்ள, மாட்டணும் மாட்டியாச்சு. எதையும் யோசிக்காம சாப்பிட்றா. எப்படியும் 2-3 வருஷமாக தானே கிடைக்கும். போச்சு. கொஞ்ச நாளைக்கு நல்ல சொத்தை பார்க்க முடியாதா? பேசாம கம்மலு திராணி சின்ன சின்ன திருடி சந்தோஷமா இருந்துக்கலாம். எல்லாம் ஆசை அவனா வேற யாரு? அந்த துபாய்க்காரன் தானே? யாரா? பொம்பளையா? அந்த கடைக்காரி. போயிருப்பாங்க தெரியல. என்ன ஆளுங்க சத்தமா கேக்குது? யாரு நீங்கெல்லாம்? கெடையில என்ன பண்றீங்க? எப்போய் தாயே, எனக்கு இந்த ஊர் தான். துபாய்காரன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அது சரி, இந்நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? களவாணி பேலுக நகையை களவாண்டு வந்துட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியல, அதான் தேடி தர்றோம். ஐயா, இங்க யாரும் வரல. பொட்டப்புல தனியா இருக்கிற இடத்துல இப்படி கூட்டத்தை கூட்டிட்டு வந்து கரைச்சல குடுக்குறீங்களே. சரிதா சரிதா. ஏப்பா வாங்கப்பா. மனசு ஆறலத்தா. ஒரே பொண்ணு, அரும்பாடுபட்டு கல்யாணம் பண்ண. அம்புட்டு நகையை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அட நகை போனா கூட பரவாயில்ல தாய். காலையில தான் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிச்சு. ஒரு பொழுது தாண்டறதுக்குள்ள கத்துட்டாங்கம்மா.
தாலி ஏறின அன்னைக்கே அறுக்கணுங்கிறது என் பொண்ணோட தலையெழுத்து. யாரும் வந்து என்ன பிரயோசனம்? சரி, நான் வரேன். நீ பத்திரமா இருந்துக்கம்மா. ஐயா, டேய் புடிங்கடா. விஷத்தை கக்கிறாத மாப்பிள, நெஞ்சு குளிரே வச்சு நீத்துட்டு வேலை வரும்போது சாய்க்கலாம்டா அவளை. பதினஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கேஸ் எல்லாம் முடிஞ்சா எப்படியும் 2 வருஷம் கண்டிப்பா கிடைக்கும். அவங்ககிட்ட கொஞ்சம் பேச முடியுமா? கையில் எவ்வளோ வச்சிருக்க? போ சீக்கிரம் பேசிட்டு வந்துரு. செந்தட்டி, ஏன்டா என்னடா என்ன கை காட்டுறான்? எத்தனை நாளைக்கு தான் நீயே எங்களுக்கு அறிஞ்சோம் ஆக்கி போட்டுக்கிட்டு இருப்ப. நாங்களும் உனக்கு ஏதாவது திருப்பி செய்ய வேண்டாமா? அதுதான். இப்பயும் கரப்பு இருக்கா? போலீஸ்லாம் பேசி காசு கொடுத்தாச்சு. இனி உங்கள் மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க. அப்பாடா. இதில் கொஞ்சம் பணம் இருக்கு, ஒழிச்சு வச்சுக்குங்க. உள்ளே எல்லாம் கிடைக்குதான். அண்ணே மதனி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. உன் மகனோட சேக்காளி பசங்க அந்த மும்மூர்த்தியை 3 பேரும் பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய களவு கேஸில் மாட்டிக்கிட்டாங்களாம். மாட்டினாங்களா? டேய் இப்படி வா. வாடா பேச்சு. பேச்சு, அதான் நல்லா எடுத்து வா. தோற எங்கே போயிட்டு வர? தெரியும் கொண்டா. அவன் தலையில தை. என்னடி பாக்குற? அவன் தலையில தை. தேய்க்கிறேன். அட குனி. நல்லா தேய்ச்சி விடு. இன்னையோட உன்னை பிடிச்ச பீடை ஒளிஞ்சதுன்னு போய் தலை மூடிட்டு வா. இறக்குற பக்கம் வந்துருச்சுலப்பா. பார்த்து இறக்கணும். சரிங்க ஐயா. ஏட்டி, ஏன் இப்படி அறக்க பறக்க முடியாரா? ஐயா, மாயனை காணையா. என்ன உளருத? அவன் இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். இல்லையா, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அவனை காணோம். இந்தா தலையில தொண்டப்பட்டு ஒப்பாரி வைக்க விடு. நாங்க தேர இழுத்து தெருவில் விட்ட மாதிரி என் பொண்ணு வாழ்க்கையை மணவர வரைக்கும் இழுத்துட்டு வந்து அம்போன்னு விட்டுட்டு இப்ப நீரி கண்ணீரா வடிக்கிய? இல்லம்மா, நாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. யோ நீ பேசாதையா, இப்படி சக்கரையா பேசி பேசிட்டு என் மக மனசை மாத்தி விட்டேன். அட விடு மருது, வேற மாத்து ஏற்பாடை பத்தி யோசிப்போம். யோசிக்கிறதுக்கு என்னையா இருக்கு இதுல? என் தங்கச்சி மகன் கூட இங்கேதான் இருக்கேன். இதே முகூர்த்தத்துல அவன் தாலியை கட்டட்டேன். சரிதானே? ஏன் இல்லையா? உனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையே? எனக்கு இருக்கு. நான் மாயனுக்கு வாக்கப்பட்டு இந்த வீட்டுக்கு தான் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன். வந்தாச்சு, அவ்வளவுதான். தாலி கட்டினாலும் கட்டாட்டியும் மாயந்தான் என் புருஷன். வேற எவனுக்கும் என் முந்தியில இடம் கிடையாது. நீ சொல்றதெல்லாம் சரிதாத்தா, ஆனா அந்த பையதான் இப்படி ஓடி போயிட்டானே. ஓடி போனானா இல்ல இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி யாராவது ஓட வச்சாங்களான்னு தெரியலையே. நாளைக்கு என் மக செம்பொண்ணு கழுத்துல என் தங்கச்சி மேந்தே தாலி கட்டணும். அது நீ மனசு வச்சாத்தையா முடியும். உன் காலில் விழுந்தாலும் விழுகிறேன். இவன் காலில் போய் விழுந்துக்கிட்டு
தாயி இப்போ என்னதான் சொல்ல வர? நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன் மாயாச்சியே திங்கிறதுன்னு. எட்டி செருப்பேன். எனக்கு ஒரு பொட்ட பிள்ளையே பிறக்கலை நினைச்சு வெட்டி பொலி போட்டு முடியும் பொலி போட்டு. பேய் சும்மா வெட்டுவேன் குத்துவேன்னு மிரட்டாத. நீ என்ன பண்ணாலும் என் முடிவுல எந்த மாத்தமும் கிடையாது. மாமோய் நான் கிளம்புதேன். இனி உன் மவளை என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாலும் நான் கட்டிக்கிற மாட்டேன். மாப்பிள்ள கோச்சிக்கிட்டு போறாரு போய். எனக்கு ஒரு ரோசனை.